பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்யஜித் ரே. அத்தியாயம் 11. சன்யால் ஒரு பெஞ்சின் மீது தலை குப்புற கிடத்தப்பட்டிருந்தார். மீண்டும் ஒரு முறை அவர் உடல் நடுங்கியது. ஆனால் இந்த முறை நடுங்கியது கோபத்தால் அல்ல, அதிகமான பயத்தால். தப்பிக்க இனி வழியேதும் இல்லை என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இதற்கிடையே வண்டியில் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்ட யாரோ ட்ரெயினின் சங்கிலியை பிடித்து இழுத்திருக்கிறார்கள். வண்டி எதிர்பாராத விதமாக திடீரென்று நின்றதிலிருந்து இது புரிய வந்தது. யாராவது சங்கிலியை யாரும் இழுக்காமல் வண்டி நின்றிருக்க வாய்ப்பில்லை. ஒரு சில நொடிகளிலே கூச்சலும் குழப்பமும் எழுந்ததை எங்களால் கேட்க முடிந்தது. பல்வேறு குரல்களும் ஒரே பெயரைதான் உரக்க எழுப்பிக் கொண்டிருந்தன. விக்டர், விக்டர், எங்கே போனாய் விக்டர்? கோஷாலின் குரலையும் என்னால் கேட்க முடிந்தது. விக்டர் பெருமாள் எல்லாவற்றையும் குழப்பிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ட்ரெயினின் மேற்கூரை மீதுதான் அவர் குதித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் எங்கள் பெட்டிக்குள் குதித்து விட்டார். ஃபெலுடா கதவு புறமாக வெளியே எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். மிஸ்டர் கோஷால், இங்கே பாருங்கள். கோஷால் எங்கள் பெட்டிக்கு வந்தார். மிகுந்த மன உளைச்சலில் திளைத்தவராக அவர் தோற்றமளித்தார். அது வியப்பளிக்கக்கூடிய விஷயமல்ல. இது போன்ற சிக்கலான காட்சிகளை படமாக்கும் பொழுது தடங்கள் ஏதும் ஏற்பட்டால் பெரும் நஷ்டம் ஏற்படும். சில சமயங்களில் அது 30,000க்கும் மேலாக கூட இருக்கக்கூடும். உனக்கு என்ன ஆயிற்று விக்டர்? பைத்தியம் ஏதாவது பிடித்து விட்டதா என்ன? ஃபெலுடா சொன்னார். மிஸ்டர் கோஷால், உங்கள் திரைப்படத்தில் யாரையாவது ஜெட் பகதூர் என்று அழைக்க பொருத்தமானவர் என்றால் அது விக்டர் பெருமாளாகத்தான் இருக்கும். இதற்கு என்ன பொருள் என்று கேட்டார் கோஷால். இப்பொழுது அவர் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தார். குழப்பத்தை விட எரிச்சல் தான் அவரிடம் அதிகமாக தென்பட்டது. ஃபெலுடா மேலும் சொன்னார். அதுபோக கடத்தல்காரன் வேஷத்தை இங்கே இருப்பவருக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் கொடுத்திருக்கும் பரமேஷ் கபூர் என்ற நடிகருக்கு அல்ல. என்ன பிதற்றுகிறீர்கள் மிஸ்டர் மித்தர்? இந்த ஆள் யார் என்று கோஷால் சன்யாலை ஏறிட்டு பார்த்தான். இதற்குள் வலப்பக்கம் இருந்த சாலையில் 2 வண்டிகள் வந்து நின்றன. ஒன்று போலீஸ் ஜீப், மற்றொன்று போலீஸ் வேன். போலீஸ் ஜீப் எங்களது பெட்டிக்கு பக்கத்தில் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டர் பட்டவர்தன் ஜீப்பிலிருந்து வெளியே இறங்கினார். கோஷாலின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ஃபெலுடா சன்யாலை நோக்கி நடந்து சென்று அவரது தாடியையும் மீசையும் இழுத்தார். அதன் பிறகு அவரது போலி தலைமுடியையும் கண்ணாடியையும் பிடுங்கினார். மிஸ்டர் கோரே, அந்த ஜென்ட் வாசனையை மட்டும் நீங்க உடலிலிருந்து அகற்ற என்னால் முடிந்திருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் ஃபெலுமித்ரால் கூட அதை செய்ய முடியாது. தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்டு விட்டால் அந்த திரைப்படம் முடியாமல் நின்றுவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது லாலுடா? இந்த கேள்வி கோஷாலிடமிருந்து வந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் லால்மோகன் பாபு எதுவுமே பேசவில்லை. அவர் வெறுமனே அங்கே அமர்ந்திருந்தார். பலத்த யோசனையுடனும் கவலையுடனும் இருந்தது போல் தோன்றியது. ஜெட் பகதூர் திரைப்படத்தின் எதிர்காலம் குறித்தே அவர் கவலைப்படுகிறார் என்பதை யாராலும் யூகித்துவிட முடியும். கோஷால் தனது பேச்சை தொடர்ந்தார். யாரும் நமது படத்தை நிறுத்திவிட முடியாது. கோரே சிறைக்கு அல்லது நரகத்திற்கோ கூட சென்றிருக்கலாம். அவர் எங்கு வேண்டுமானாலும் போகட்டும். அவர் மட்டும்தானா பம்பாயில் படத்தயாரிப்பாளர்? சுனி பஞ்சோலி கூட தான் இருக்கிறார். 1 வருடமாக தனக்கு படம் செய்து தரும்படி என்னை தொந்தரவு செய்து வருகிறார். மீண்டும் எல்லாம் பழையபடி நடக்க ஏற்பாடு செய்து விடுவேன். எனது வார்த்தைகளை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பம்பாயை விட்டு போவதற்கு முன்பாகவே புதிய கம்பெனியின் பெயரில் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் நான் நடத்துவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அன்றைக்கு சுமார் 1:30 மணிக்கு படப்பிடிப்பு முற்றிலுமாக நின்று போனது. கோரேவும் நிம்மோவும் கைது செய்யப்பட்டு விலங்கிட்டு இழுத்துச் செல்லப்பட்டார்கள். நானா சாஹேப்பின் நௌலாகா நெக்லஸ் போலீசின் பாதுகாப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டது. முதல் நாள் படப்பிடிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்று ஃபெலுடா ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார்.
காலையில் சிகரெட் வாங்குவதற்கு செல்வதாக அவர் கூறினாலும் உண்மையில் பட்டவர்த்தனிடம் பேசுவதற்குத்தான் அவரை வெளியே சென்றிருந்தார். கோரே கல்கத்தாவில் 12 வருடங்கள் வசித்ததாக தெரிந்தது. டான்பாஸ்கோவில் மட்டுமல்ல, ஜெயின் சேவியரிலும் கூட அவர் படித்திருக்கிறார். எனவே அவரால் நன்றாகவே வங்காளி மொழியில் பேச முடியும். என்றாலும் பம்பாயில் ஆங்கிலம் தவிர இந்தி, மராத்தி மொழியில் மட்டுமே அவர் பேசி வந்திருக்கிறார். கண்டாலாவில் இருந்த பயணியர் விடுதியில் இருக்கும் வராந்தாவில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். சூழ்நிலை கொஞ்சம் கனத்துதான் இருந்தது. வித்தியாசமான காற்றை வாங்குவதற்காக பம்பாயிலிருந்து பலரும் கண்டாலாவிற்கு வருவதுண்டு என்றும் நான் கேள்விப்பட்டேன். சஃபாரி உணவகம் அனுப்பி வைத்திருந்த உணவை அதில் சுக்கா ரொட்டி, மட்டன் பாயா இருந்தது. நாங்கள் ஏற்கனவே காலி செய்திருந்தோம். இப்பொழுது மணி 4:30. எனவே டீயும் பக்கோடாவையும் ருசித்துக் கொண்டிருந்தோம். சற்று நேரம் எங்களுடன் அமர்ந்துவிட்டு கோஷால் அர்ஜுன் மேக்ரோத்ரா அமர்ந்திருந்த டேபிளில் போய் அமர்ந்து கொண்டார். கொஞ்சம் நம்பிக்கை இழந்தவரை போலதான் மேக்ரோத்ரா தோற்றமளித்தார். ஒருவேளை அன்றைக்கு உண்மையான கதாநாயகனாக வெளிப்பட்டது பிரதோஷ் மித்தார் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படப்பிடிப்பு குழுவிலிருந்து ஏராளமானோர், அதில் வில்லன் மிக்கியும் அடக்கம், ஃபெலுடாவிடம் வந்து கையெழுத்து பெற்று சென்றார்கள். இதில் 2வது கதாநாயகனும் இருந்தார். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் விக்டர் பெருமாள் தான். படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்னால் ஃபெலுடா அவரிடம் பேசியிருக்கிறார் என்று தெரிய வந்தது. மலையிலிருந்து இறங்கி ட்ரெயினை நோக்கி வேகமாக நெருங்கும் போது முதல் வகுப்பு பெட்டியின் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கிடமாக எதுவும் தெரிந்தால் கதவு வழியாக உள்ளே வாருங்கள் என்றுதான் அவர் விக்டரிடம் கூறியிருக்கிறார். கையை உயர்த்தியபடி ஃபெலுடா நின்று கொண்டிருப்பதை விக்டர் பார்த்திருக்கிறார். தன் உதவி தேவைப்படுகிறது என்பதை உடனே உணர்ந்து கொண்ட அவர் நேரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். அதே போன்ற வீரதீர செயலுக்கு பிறகும் கூட விக்டர் எந்தவித பந்தாவும் இல்லாமல் இருந்தார் என்பதுதான் விசித்திரமாக தோன்றியது. அவரது ஆட்களுடன் சென்று பங்களாவிற்கு எதிரே இருந்த வெட்டவெளியில் எதுவுமே நடக்காதது போன்ற தோரணையுடன் குங்ஃபு பயிற்சியை அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். இதோ பாருங்கள், விஷயம் என்னவென்றால், லால்மோகன் பாபு ஒரு வழியாக பேசுவதற்கு வாயை திறந்தார். ஆனால் ஃபெலுடா அவரை பேச விடாமல் தடுத்தார். உங்களுக்கு எதுவுமே புரியவில்லை என்றுதானே சொல்ல வருகிறீர்கள்? லால்மோகன் பாபு சற்றே வெட்கத்துடன் புன்னகைத்துவிட்டு தலையை ஆட்டினார். எல்லாவற்றை பற்றியும் விளக்குவது ஒன்றும் கடினமான காரியமல்ல. ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் கோரேயை பற்றியும் அவர் எப்படி செயல்பட்டார் என்பதை பற்றியும் உங்களிடம் சொல்லிவிட வேண்டும். முதலில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, உண்மையிலேயே அவர் ஒரு கடத்தல்காரர்தான். மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் என தன்னை காட்டிக்கொள்ள அவர் முயற்சித்திருக்கிறார். உங்கள் கதையை வைத்து படம் தயாரிக்க அவர் முடிவு செய்தார். அந்த கதையில் சிவாஜி கோட்டையில் ஒரு கடத்தல்காரன் வசிப்பதாக நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அது அவருக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தியது இயற்கைதான். சிவாஜி கோட்டையில் உண்மையிலேயே வசிக்கும் நபர்களை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று கோரே தெரிந்து கொள்ள விரும்பினார். எனவேதான் சன்யால் என்ற வேஷத்தில் அவர் உங்கள் வீட்டிற்கு வந்தார். என்றாலும் உங்களிடம் பேசிய பிறகு நீங்கள் ஒரு அப்பாவி, யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதவர் என்பதும் அவருக்கு புரிந்திருக்கிறது. உங்கள் கதை முழுவதுமே கற்பனையானது என்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். சிவாஜி கோட்டை என்ற பெயர் வைத்ததே தற்செயலான ஒன்றுதான். கோரேவிற்கும் நம்பிக்கை ஏற்பட்டது. இருந்தாலும் திருடப்பட்ட நெக்லஸை பம்பாய்க்கு கொண்டு செல்வதற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற கருத்து அவருக்கு உதித்திருக்கிறது. எனவேதான் அதை ஒரு புத்தகத்தில் மறைத்து வைத்து அவரது குழுவைச் சேர்ந்த ஒருவரிடம் சேர்ப்பிக்க சொல்லி உங்களை கேட்டிருக்கிறார். அது சிவாஜி கோட்டையில் 17வது மாடியில் வசிக்கும் நபராகத்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பிடிபட்டால் நீங்கள் சன்யாலின் மீதுதான் பழி போடுவீர்கள், கோரேவின் மீதல்ல. அது சரிதானே? எனவேதான் சன்யால் என்ற பாத்திரத்தின் பின்னே கோரே மறைந்து கொண்டார்.
என்றாலும் விஷயம் தவறாக நடந்து முடிந்துவிட்டது. கோரேயின் ஆளிடம் நீங்கள் கொடுத்தது ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள நெக்லஸ் அல்ல, மாறாக ரூபாய் 5 மட்டுமே மதிப்புள்ள உங்களது புத்தகங்களில் ஒன்றுதான். அந்த சிவப்பு சட்டைக்காரன் நீங்கள் விரும்பினால் நிம்போ என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், 17வது மாடியில் இருந்த நபரிடம் அந்த பாக்கெட்டை எடுத்து சென்றிருக்கிறான். லிப்டில் எதிர்கோஷ்டியை சேர்ந்த ஒரு ஆள் அவனை தாக்கியிருக்கிறான். நிம்மோ அவனை கொன்றுவிட்டு அவனுக்கு இட்ட கட்டளைப்படியே அந்த பாக்கெட்டை 17வது மாடிக்கு கொண்டு சென்றிருக்கிறான். அங்கே யார் அதை பிரித்தார்களோ அவர்களுக்கு புரிந்துவிட்டது அந்த புத்தகத்திற்குள் நெக்லஸ் இல்லை என்று. இதை பற்றி தகவல் கோரேவிற்கு தெரிவிக்கப்பட்டதும் அவர் பம்பாய்க்கு திரும்பியிருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவர் 2 விஷயங்களை முடிக்க வேண்டியிருந்தது. ஒன்று, அந்த நெக்லஸை திரும்ப பெற வேண்டும். 2வது, நம்மை அழித்தொழிக்க வேண்டும். அவருக்கு அதிர்ஷ்டவசமான வகையில் அந்த நெக்லஸை நாம் போலீசிடம் ஒப்படைக்கவில்லை. நம்மை சந்தித்த பிறகுதான் கோரே உணர்ந்திருக்கிறார். எப்படியாகிலும் சன்யால் மீண்டும் வெளியே வர வேண்டியிருந்தது. சன்யால் அந்த பாக்கெட்டை உங்களிடம் கொடுத்திருந்தால் சன்யால் மட்டுமே அதை உங்களிடமிருந்து திரும்ப பெற முடியும். கோரேவை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். ஆனால் அந்த சென்ட் மனம், பொறுங்கள், அந்த விஷயத்திற்கு நானே வருகிறேன். குல்பகார் சென்ட் பயன்படுத்தியது என்பது கோரேயின் சூழ்ச்சி நிரம்பிய மூளைக்கு ஒரு உதாரணமே ஆகும். அதற்கான தளத்தை அவர் கல்கத்தாவிலேயே ஏற்படுத்தி கொண்டார். எப்போதெல்லாம் அந்த சென்ட் மனத்தை நீங்கள் நுகர்வீர்களோ அப்போதெல்லாம் சன்யால் உங்கள் நினைவில் வருவார். இந்த 2ம் சர்வசாதாரணமாகவே ஒன்றை ஒன்று சார்ந்ததாக மாறிவிட்டது. பம்பாயில் எல்லா இடத்திலும் சன்யால் உங்களை பின்தொடர்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டதல்லவா? ஆமா, நல்லது. இப்பொழுது கொஞ்சம் பின்னோக்கி யோசிங்கள். அன்று நாம் அவரது வீட்டில் சென்றிருந்த போது திரு கோரே நம்மை வரவேற்பறையில் விட்டுவிட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு காணாமல் போனார். உங்கள் பணத்தை எடுத்து வருவதற்காக அவர் போனது போலதான் தோன்றியது, சரிதானே? ஆமா. அந்த நேரத்தில் வெளியே போய் லிப்டிற்குள் ஒரு சில சொட்டுகள் அந்த சென்ட்டை தெளித்துவிட்டு வருவது ஒன்றும் கடினமான செயலல்ல. அப்படி செய்ய முடியும் அல்லவா? மேலிருந்து கீழ்வரை ஒவ்வொரு தளமாக சென்று மூச்சிழுத்து பார்த்த போதிலும் வெளியே எங்குமே அந்த சென்ட் வாசனை இல்லவே இல்லை. அதிலிருந்து அந்த சென்ட்டை பயன்படுத்தும் யாரும் லிப்டை பயன்படுத்தவில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. வேண்டுமென்றேதான் லிப்டில் அதை தெளித்திருக்கிறார்கள். அதே போலதான் லோட்டஸ் தியேட்டருக்கு வெளியே நமது காரை நிறுத்தியிருந்த போது கோரே அவரது ஆள் யாரையாவது ஜன்னல் வழியாக ஒரு சில சொட்டுகளை இருக்கையில் தெளித்து வர சொல்லியிருக்கக்கூடும். அது மிகவும் சுலபமானதும் கூட. ஃபெலுடா அதை விளக்கிய பிறகு எல்லாமே எளிதாகத்தான் தோன்றியது. இப்பொழுது லால்மோகன் பாபு கதை முழுவதையும் நன்றாகவே உள்வாங்கிக் கொண்டு விட்டார் என்றும் தெரிந்தது. இருந்த போதிலும் அவரை பார்த்தால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை. இதுதான் எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது. ஏன் அவர் முகத்தில் புன்னகையே இல்லை? இறுதியில் கோஷாலின் கேள்வி ஒன்றுதான் அனைத்தையும் மாற்றியது. டீ சாப்பிட்டு முடிந்ததும் படப்பிடிப்பு குழுவினர் எல்லோருமே கிளம்ப தயாரானார்கள். சூரியன் மலைகளுக்கு பின்னே சென்று மறைந்தான். இப்பொழுது உண்மையிலேயே நல்ல குளிரெடுத்தது. நடுக்கத்தை நாங்களும் உணர்ந்தோம். அப்பொழுதுதான் கோஷால் எங்களை நோக்கி வேக வேகமாக நடந்து வந்தார். லாலுடா, ஜெட் பகதூர் படத்தின் விளம்பர பலகைகள், சுவரொட்டிகள் எல்லாமே வரும் வெள்ளிக்கிழமையன்று நகர் முழுவதும் எழப்போகிறது. இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வேண்டியிருக்கிறது என்றார் அவர். என்னது? உங்களை எந்த பெயரில் அழைக்க விரும்புகிறீர்கள்? அதாவது உங்களது சொந்த பெயரை பயன்படுத்துவதா அல்லது புனை பெயரை பயன்படுத்துவதா? புனை பெயர்தான் உண்மையான பெயர் எனது நண்பா என்று வாய் நிறைய புன்னகையுடன் பதிலளித்தார் லால்மோகன் பாபு. அதாவது எழுத்தில் எழுதும்போது ஜா டா யு.
முற்றும். பம்பாய் கொள்ளை